ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கபீர் பேசுகிறேன். இன்றைக்கி வெறி பிடிச்சி போய் நான் இப்போது ஸ்டார்ட் பண்ணேன் இந்த வீடியோவை. என்னன்னு கேட்டிங்கன்னா, உட்காந்து அப்படியே ரீல்ஸ் பார்த்துட்டே இருந்தேன் இன்ஸ்டாகிராமில். மதராசி படம் ரிலீஸ் இல்லையா இன்றைக்கி? அதெல்லாம் ஒரு படம்னு போய் பார்ப்பானா எவனாது? அதுக்கெல்லாம் நான் போய் பார்க்கல. அந்த படத்து என்னதான் இருந்தாலும் நம்ம ஊரில் ஒரு படம் ரிலீஸ் ஆனால் அதை அப்போது தேட்டரில் போய் அந்த எஃப்டிஎஃப்எஸ் செலிப்ரேஷன்லாம் எடுத்து போட்டுருவானுங்கள. அதெல்லாம் எதுவுமே இதுக்கு வரலையே. நம்ம ஊருக்காரனுங்க தான் மொக்க படத்தெல்லாம் தூக்கி காட்டுவாங்களே ரொம்ப. இன்னும் வரலையே ஒன்றுமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா இப்போது கொஞ்ச நேரத்துலேயே வர ஆரம்பிச்சிருச்சு ஒன்று ஒன்றா. அந்த படத்தோட டைட்டில் கார்டு அது இது எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரே ஆவுன்னு கத்திட்டு இருக்கிறானுங்க. இது சிவகார்த்திகேயன் சார் மேலே எனக்கு எந்த ஒரு கோபமும் இல்லை. அதாவது மக்கள் ஆடியன்ஸ் அவங்கள கொண்டு போய் சேர்க்குற அந்த இவங்க அவங்களுக்கு கொடுக்குற அந்த பட்ட பேர்லேருந்து எல்லாமே ரொம்ப என்ன சொல்கிறது, சைல்டிஷாக இருக்குது, சின்ன புள்ளத்தனமாக இருக்குது. இவன் நாட்டில் பெரிய மனுஷனே இல்லை போல இருக்குது. அதனால் இவங்க படத்தையும் இவங்களையும் நம்ம குறை சொல்ல வேண்டியதாக இருக்குது. இவங்களும் அந்த ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி முட்டாள்தனமாக படம் எடுக்கிறாங்க. மற்றபடி நான் சிவகார்த்திகேயன் சார்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. அவர் ஒரு நல்ல டேலண்டான ஆள், நல்ல ஒரு காமெடியன்லாம், ஃபேவரட் காமெடியன்னு, நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோவும் கூட. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது அமரன் படம்லாம் எனக்கே அவ்வளோ பிடிக்கும். தேட்டரில் போய் பார்த்தேன். இப்போ இந்த மதராசி படத்தில் என்ன அப்படின்னா, அந்த டைட்டில் கார்டு எப்படி தெரியுமா இருக்குது? இப்போ கூலி படத்தில் தலைவருக்கு வச்சாங்களே ரஜினி சாருக்கு, அவரெல்லாம் எப்பேற்பட்ட ஆள். அவருக்கு அந்த டைட்டில் கார்டெலாம் வச்சாங்கன்னா ஒரு காரணம் இருக்குது. அதை தூக்கி அப்படியே அதே மாதிரி 50 வருஷம் ஒருத்தர் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கான் அப்படின்னு தூக்கி ஒருத்தனுக்கு வைக்கிறதும், 80 வருஷம் இன்னையோட ரஜினி சாருக்கு 80 வயசாக போகுது. 80 வருஷம் வரைக்கும் எனர்ஜெட்டிக்காக 20 வயசு பையனால் முடியாத கூட பண்ணுறாரு. அவருக்கு வைக்கிற டைட்டில் எல்லாம் தூக்கி உடனே சிவகார்த்திகேயனுக்கு வச்சா அது என்ன அர்த்தம்? அது கோட் படத்தில் துப்பாக்கி எப்படிங்க சிவா அப்படின்றார். உடனே அவர் தளபதி, அவர் தளபதியில இவர் தளபதியா? ஏண்டா என்னடா அவங்களாம் பெரிய மனசுத்தனமே இல்லையாடா அவங்களுக்கு கொஞ்சம் கூட? கூலி பணம் ஈஸியாக 1000 கோடி அடிச்சிருக்க வேண்டியது, அதை ஒன்றும் பண்ண விடாமல் அப்படியே மூடி விட்டீங்க. ஒன்றும் இல்லாத படத்தை தூக்கி பேசுகிறீங்க. சில்லற பசங்களாக இருக்கானுங்க அப்படின்னு தெரில. அந்த ஆடியோ லான்ஸில் கூட சிவகார்த்திகேயன் சார் அப்படியே ரஜினி சார் பேசினது எது நாகார்ஜுனாவா அப்படின்னு கேட்டது அதே மாதிரி ஒன்று. இது வித்யூ ஜம்வாலா வெறி ஆகுது. இதை பற்றி கமெண்ட்டில் என்ன நினைக்கிறீங்க நீங்களே சொல்லுங்கள். தேங்க்யூ.